நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர்கள் வீதி வீதியாக சென்று பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினர். செல்லும் இடமெல்லாம் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். சென்னை பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு பி. வெற்றிவேல் 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் கழகத்தினருடன் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொடங்கி வியாசர்பாடியில் பகுதிக்குட்பட்ட சத்தியமூர்த்தி நகர், குடிசை மாற்று வாரிய பகுதி, நேரு நகர், பிவி காலனி உள்ளிட்ட பகுதிகளில் வீதி வீதியாக சென்று பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் உடன் சென்றனர். மத்திய சென்னை மக்களவை தொகுதி கூட்டணி கட்சி வேட்பாளர் திரு தெஹலான் பாகவி, கேபி பார்க், டி.கே. முதலி தெரு, ஆவரி சீனிவாசன் தெரு, ஆரிமுத்து தெரு, மோதிலால் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் வீதி வீதியாக சென்று பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு ஆதரவு கோரினார். அவருக்கு ஆதரவாக ஆயிரக்கணக்கான தொண்டர்களும் நிர்வாகிகளும் வாக்கு சேகரித்தனர். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய திரு தெஹலான் பாகவி, தோல்வி பயத்தால் அமமுக மற்றும் எஸ்டிபிஐ கட்சி நிர்வாகிகளை திமுகவினர் தாக்குகின்றனர் என குற்றம் சாட்டினார். மத்திய சென்னை தொகுதியை பொறுத்தவரை எஸ்டிபிஐ கட்சியினுடைய தொண்டர்களை ஆங்காங்கே மிரட்டுவது, அவர்கள் வாக்கு சேகரிக்க விடாமல் தடுப்பது போன்ற ஒரு உத்திகளில் திமுகவை சார்ந்தவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இது அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த பயத்தை, நெருக்கடியை தான் இது காட்டுகிறது. இதன் மூலமாக எங்களது பரப்புரையை, பிரச்சாரத்தை ஏதாவது தொய்வை உருவாக்கி விடுமா என்று அவர்கள் கனவு காணுகிறார்கள். மாறாக இது போன்ற நடவடிக்கைகளின் மூலமாக இன்னும் பன்மடங்கு மக்களிடம் எங்களுடைய பரப்புரையை நாங்கள் வேகமாக கொண்டு செல்வோம். எங்களுடைய தொண்டர்கள் மிகுந்த உற்சாகத்தோடு இருக்கிறார்கள். ஒரு மகத்தான ஒரு மாற்றத்தை உருவாக்கிட முடியும் என்று நாங்கள் கருதுகிறோம். இதேபோல வடசென்னை மக்களவை தொகுதி கழக வேட்பாளர் திரு சந்தான கிருஷ்ணன் வியாசர்பாடி, சாமியார் தோட்டம், முல்லை நகர் உள்ளிட்ட பகுதிகளில் பரிசு பெட்டகம் சின்னத்தில் வாக்கு சேகரித்தார். அவருக்கு ஆதரவாக அந்த பகுதியைச் சேர்ந்த ஏராளமான இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தில் வீதி வீதியாக வாக்கு சேகரித்தனர். திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு பொன் ராஜா, ஆவடியை அடுத்த பட்டாபிராம், திருநின்றவூர், தண்டரை, சேக்காடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று வெற்றி சின்னமாம் பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் திரு இ. லக்கி முருகன், ஆவடி நகர கழக செயலாளர் எஸ்.கே.எஸ். மூர்த்தி உள்ளிட்ட கழகத்தினரும் எஸ்டிபிஐ கட்சியினரும் திரளாக உடன் சென்றனர்.